ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சு. என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ரவா கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேன் நல்லா சூடான உடனே கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டம்ளர் ரவைக்கு வந்துட்டு நான் 1 மூடி தேங்காய் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் நிறைய போட்டாதான் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் தேங்காய் வந்துட்டு 1 மூடி ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரெண்டுத்தையும் வந்து வறுபட்டு அழகா எடுத்து வச்சுட்டேன் தனியா. அதுக்கப்புறமா சைட்லேயே இன்னொரு பேன் வச்சு அதில் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு வெள்ளத்தை வந்து எடுத்து அதில் போட்டு கரைச்சிக்கிட்டேன். ஏன்னா நம்ம டைரக்டா வந்துட்டு வெள்ளம் ஆட் பண்ணா அதில் வந்துட்டு மண்ணுலாம் இருக்கும். ஸோ அதனால நான் எப்போதுமே வந்துட்டு வெள்ளைப்பாகு வந்துட்டு கரைச்சி வச்சு அதை ஒரு ஃபில்டர்ல வடிகட்டி தான் வந்துட்டு ஊத்துவேன். நான் உங்ககிட்ட லாஸ்டா காமிக்கிறேன். நீங்க அந்த ஃபில்டரை பார்த்தாலே தெரியும் அதுல வந்துட்டு எவ்வளவு மண் துகள் வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ரவா கூட இந்த வெள்ளைப்பாவை கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்ல புடிச்சு இட்லி பானையில வச்சு வேக வச்சா சூப்பரான டேஸ்ட்ல சுவையான கொழுக்கட்டை வந்துட்டு ரெடி ஆயிடும். எங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1 hour தான் டைம் எடுக்கும். இதை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க.